என்ன கவிதா, ஒன்றும் சொல்வதற்கு இல்லையா என்று அவன் ஏக்கத்தோடு கேட்க, இனி கொஞ்சம் தாமதித்தாலும் தடுமாற்றம் ஏற்படுமோ என்று உணர்ந்தவள் தொண்டையை செருமிக் கொண்டு இருக்கு சொல்றதுக்கு என்று கூறினாள். அப்போ சொல்லு என்று கேட்க, குட் நைட். உன் கடந்த காலங்கள் இன்றோடு முடிவு பெறட்டும். போய் நிம்மதியா தூங்கு என்று சொல்லிவிட்டு நிற்காமல் ஓடிவிட்டாள் கவிதா. மறுநாள் மணமகன் அறையில் நுழைந்தாள். ஹே, வா கவிதா. என்ன இந்த நேரத்தில்? மீண்டும் அவனுக்குள் பல எதிர்பார்ப்பு. ஏதோ சொல்ல வருகிறாள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கணும். அதை கேட்டு நீ நிராகரித்தால் என்றோ விலகியிருப்பேன். இல்லை என்றால் உன் சம்மதத்தினால் இன்று மணப்பெண் ஆகியிருப்பேன் என்று மௌனமாக பேசினாள் கவிதா. அவனே மௌனத்தை கலைத்தான். டூ லேட். எல்லோரும் கூப்பிடுறாங்க, நான் மேடைக்கு போகிறேன். ஹே, 5 நிமிஷம் நில்லு ப்ளீஸ். அவன் கைகளை பிடித்து நிறுத்தினாள் கவிதா. என்ன சொல்லு என்று கேட்க, இன்னும் சில நிமிடத்தில் நீ இன்னொரு பொண்ணுக்கு புருஷன். அதுக்கப்புறம் நான் உன் பக்கத்தில் எவ்வளோ நெருக்கமாக நின்னாலும் உனக்கும் எனக்கும் தூரம் அதிகமாகத்தான் இருக்கும். நீ எனக்கானவனாக இருக்கும்போதே என் கண்களில் உன்னை நிரப்பிக்கிறேன் என்றாள் கவிதா. உன் பேச்சே சரியில்லை. என்ன சொல்ல நினைக்கிற நீ என்று கேட்டான் திவாகர். என் நினைப்பு உனக்கு அவசியம் இல்லாதது. பேசாமல் 5 நிமிஷம் நில்லு என்று சொன்னாள் கவிதா.